ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம யமகால பாத்தீங்கன்னா அதிகமா பிக்கப் இல்ல, அதே மாதிரி ஸ்டார்டிங் ட்ரபிள் வருதுன்னு நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ பொதுவாகவே வந்து அந்த மாதிரி ப்ராப்ளம் வந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம்? ஒன்று கார்பரேட்டர் பண்ணுவோம், இல்லைன்னா ஏர் ஃபில்டர் மாற்றுவோம், பிளக் கிளீன் பண்ணுவோம். அப்படியே மாதிரினா நம்ம என்ன பண்ணுவோம்? காயில் செக் பண்ணுவோம். அதை தாண்டியும் ரீட் வால்வ்னு ஒன்று இருக்கு. இதோட பெர்ஃபார்மன்ஸ் என்னன்னு தெரியுமா? பிக்கப்பு, அதே மாதிரி ஸ்டார்டிங் ட்ரபிள், இதுல இருந்து எவ்வளவு பெட்ரோல் போகணும், எவ்வளவு ப்ரெஷரா பெட்ரோல் போகணுங்கிறது தான் இதோடது. இது எப்படி போச்சுன்னா எப்படி கண்டுபிடிக்கலாம், ஒரு சர்வீஸ் வண்டியில எப்படி கண்டுபிடிக்கலாம் இந்த ரீடு வால்வா அப்படிங்கிறதா இந்த வீடியோ. ஸோ பொதுவாகவே இந்த மாதிரி மேனிஃப்ளோர்ல அப்புறம் வச்சு இந்த மாதிரி ஊதுனீங்கன்னா இந்த மாதிரி ஏர் வரக்கூடாது, மெல்லிசா வரக்கூடாது, பீன் சத்தமா வரும். ஸோ இது ஒரு புது ரீடு வால்வு 100 வருது. இப்போ இதை செக் பண்ணுவோம். ஸோ சத்தம் பார்த்துருக்கீங்க. ஸோ இப்படி இருந்தா மட்டும்தான் உங்களுக்கு ஸ்டார்டிங் ட்ரபிள், அதே மாதிரி பிக்கப்லயும் வந்து